யோசேப்பு மரணம் அடைந்து விட்டான். யோசேப்புன்னு ஒருத்தன் இருந்தானுங்கிறது தெரியாத ஒரு ராஜாவும் எழுப்பிட்டான். இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததும் தான் இப்ப ஜனத்துக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. கூக்குரல் ஜாஸ்தி ஆகுது, பெருமூச்சு ஜாஸ்தி ஆகுது. மோசையை கூப்பிட்டு சொல்றார். மோசை கேட்கிறார், ஆண்டவரே உங்களுடைய நாம என்னன்னு கேட்ட நான் என்ன சொல்ல? ஆண்டவர் சொல்ற முத வார்த்தையே யோசேப்பு இல்ல, நான் இருக்கிறேன் போய் சொல்லுற. நீ நினைக்கிறவங்களும் அவன் கூட இல்லப்பா, உனக்கு இந்த காரியத்தை செய்கிறவர்களும் அவன் கூட இல்ல. என் வாழ்க்கையில இவங்க இருந்திருந்தா, என் குடும்பத்துல இவங்க இருந்திருந்தா, என் வேலை விஷயத்துல இவங்க இருந்திருந்தா, இவங்க இல்லாததுனாலதான் என் லைஃப்ல இவ்வளவு அழுக, இப்படி ஒரு அனுகூலம் இல்லாததுனாலதான் என் லைஃப்ல இப்படி ஒரு பிரச்சனை. இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஃபர்ஸ்ட் மோசையை கொண்டு சொல்ல வைக்கிற வார்த்தையே யோசேப்பு இல்ல, யோசேப்பின் பெயரே இல்ல. ரைட், ஆனா இப்ப சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். உங்களுக்காக இந்த காரியத்தை செய்வதற்கு இவர்கள் தான் தேவை என்று அல்ல, அவர் ஒருவர் போதுமானவர். சில அனுகூலங்கள் இருக்கும் போதே நாம் அவரை தேடினோம் என்றால் பல அழுகைகள் நமக்கு நீளாது. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த அனுகூலம் வரும்போது அவரை தேடுறதை விட்டுரும். ஆண்டவர் அதனால என்ன செய்வார்னா, இருக்கிற அனுகூலத்தை இல்லாம ஆக்குவார். அநேக அலைச்சல்கள் தான் நம்முடைய அழுகையை அதிகமாக்கும். நம்முடைய அலைச்சல்கள் குறைவதற்கும்